கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் சின்னம்மாண்டவர் இப்போ கட்சி ஆரம்பிக்க போறாங்க உடனே சீட்டிங்க போனார். இது நாள் வரைக்கும் என்ன சொல்லிட்டு இருந்தார்? துரோகி அப்படின்னு ஐயா எடப்பாடி பழனிசாமியை சொன்னார். அம்மா அதிமுகவுக்கு துரோகி, அம்மாவுக்கு துரோகி, ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டுக்கே பெரிய துரோகி எடப்பாடி தான் அப்படின்னு நான் சொல்லலப்பா, ஐயா சொன்னார். இதை அழித்து ஒன்றும் இல்லாமல் ஆக்குறது தான் என்னுடைய ஒரே நோக்கம், அதுக்கு தான் அந்த கட்சியை ஆரம்பிச்சேன்னார்னா சொன்னார்ல. இப்போ அப்படியே எபவுட்டன் போட்டு ஐயா டிடிவி நேருக்கு நேராக சின்னம்மாவை பார்த்து இது துரோகி, இதுதான் துரோகி, திமுகவோட பி டீமு புல்ல பிடிக்கிறவங்க மாதிரி ஒவ்வொருத்தருக்கே பிடிச்சி வேட்பாளர்களை அவர் பிடிச்சி நிற்க வச்சுக்கிட்டு இருக்காரு. இது அதிமுகவுக்கு செய்கிற துரோகம், அம்மாவுக்கு செய்கிற துரோகம். முதல்ல நீங்கள் எந்த சைடு அதை முதல்ல சொல்லியிருக்கு. அது இருக்கிற சைடுக்கு ஏற்றாப்புல பேசுகிறதுலாம் நியாயம்தான். ஆனால் இதுக்கு முன்னாடி நடந்ததெல்லாம் எதுவுமே இல்லாத மாதிரி அழிச்சிட்டு முதலேருந்து பேசுகிறிய பற்றியெல்லாம் இப்போ எதுக்காக டிடிவி அண்ணன் இவ்வளோ தூரம் ப்ரெஷர் ஏறி போய் பேசுகிறாரு, அதைத்தான் பார்க்க போகிறோம். பார்த்துருவோமா? பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும், உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும். சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை, இயற்கையான வழிமுறை. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். மதியம் வணக்கம். இது மதியம் தர்பார் கோப்பு. போற போக பார்த்தா தமிழ்நாட்டில் டீ கடையை விட கட்சி கடையெல்லாம் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும் போலப்பா. திருப்புன்னு காலையில இருந்துட்டு ஒரு கட்சியை ஆரம்பிச்சு விட்டு வர்றாங்க. அதாவது இப்போ இந்த ஓட்டு போடுறாங்க பத்தியெல்லாம், அந்த ஓட்டு போடுறவங்களை விட ஓட்டு கேட்குறவங்க கணக்கு ரொம்ப ஜாஸ்தியாக போயிடுமோ அப்படின்ற ஒரு பயம் எல்லாருக்கும் இப்போ திடீர்னு வந்துருச்சு. ஆனால் இத்தனை நாள் வராத பையன் ஏன் இப்போ வந்து இந்த அம்மா கட்சி ஆரம்பிக்கிற பற்றியா எல்லாருக்கும் இந்த மாதிரி எல்லாம் தோணுது. சின்னம்மா திருப்புன்னு, ஆனால் இவங்கெல்லாம் ஆரம்பிக்க மாட்டாங்கன்னு நினச்சா. நம்ம எல்லாரும் நினச்சது ஐயா ஓபிஎஸ் ஒரு கட்சியை ஓப்பன் பண்ணுவார் அப்படின்னு தான் நம்ம எல்லாரும் நினச்சா. ஆனால் அவர் பார்த்தா க்ளோஸ் பண்ணிட்டு மொத்தமாக போகிற நிலைமைக்கு வந்து பேசிவிட்டாப்புல. ஆனால் இந்த அம்மாவை பற்றி எந்த விதமான ஒரு இதுவும் இல்லை. இவங்க அதை கடைசி வரைக்கும் வந்து நின்று எப்படியாச்சும் நம்மளை வந்து சேர்த்துக்குவாங்க அப்படின்ற மாதிரி தான் இருப்பாங்கன்னு நினச்சாங்க. ஆனால் திடீர்னு பார்த்தா அந்த அம்மா ஒரு கட்சி கொடியை தூக்கி கொண்டாந்து காய போட்டாங்க. பாருங்க, இதுதான் இனிமே, இதுதான் நான் தான் ஒரிஜினல். இப்போ இந்த சொல்லி பழைய காமெடி ஒன்று இருக்குல்ல, இந்த காரை வச்சு இந்த சொப்பன சுந்தரியை இப்போ யார் வச்சுருக்காரு, அதே மாதிரி எம்ஜிஆர் ஆரம்பித்ததை அம்மா வழி நடத்தின அந்த அதிமுகவை இப்போ உண்மையிலே யார் தான் வச்சுருக்கா? அக்கார்டிங் டு த எலெக்ஷன் கமிஷன் ஐயா எடப்பாடி தான் வச்சுருக்காரு. ஆனால் அதை தாண்டி வெளியில் ஆளாளுக்கு இது என்னோடது, இது என்னோடதுன்னு சொல்லி ஒரே நேரத்தில் இந்த வேட்டையை பிடிச்சி இழுக்கிற மாதிரி எல்லாரும் இழுக்கிறாங்க. அது கிழிஞ்சு தார தொங்குதுன்னு வைங்கல. இப்போ அவங்க ஒரு கொடியை ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் அந்த கொடியில் ஒரு சின்ன வருத்தம் எல்லாருக்கும். என்ன வருத்தம்னா, அமித்ஷா ஐயா ஃபோட்டோ இல்லை. எம்ஜிஆர் ஃபோட்டோ இருக்குது, அண்ணா ஃபோட்டோ இருக்குது, அம்மா ஃபோட்டோ இருக்குது, அமித்ஷா ஃபோட்டோ எங்கே? அது இல்லைன்னா எப்படி உங்களை நீங்கள் அதிமுகன்னு சொல்லி எப்படி ஏற்றிக்க முடியும்? கொடியெல்லாம் கரெக்டாக, கலரெல்லாம் கரெக்டாக இருக்குது, ஆனால் காம்பினேஷன் வந்து செட் ஆகலையே. அந்த இடத்துலலாம் நீங்கள் எடுத்துட்டு, அந்த 3 பேரையும் எடுத்துட்டு மொத்தமாக முழு உருவமாக இருக்க ஐயா அமித்ஷாவை போட்டிங்கன்னா அம்சமாக இருந்திருக்கும். உடனே உங்கள் கையில் கட்சி டிரான்ஸ்ஃபர் சொல்ல முடியாது. உங்களுக்கு அந்த சின்னத்தை கொடுத்துருந்தாலும் கொடுத்துருப்பாங்க, யாருக்கு தெரியும்? உங்களை தாண்டியாக இருக்க போகிறாங்க. ஏன்னா இப்போ டிடிவி அண்ணன் வெளியில் வந்ததுக்கு ஒரே காரணம் இவர் செஞ்ச துரோகம், கேவலமான ஒரு மனுஷன். இந்த ஆளுக்கு நல்ல பாம்புவோட வந்து நம்பி கையை விடலாம், ஆனால் இவரை நம்பியெல்லாம் விட்டுட்டு எதுவும் வர இப்படிலாம் நிறைய பேசினாப்புல. பேசித்தான் டிடிவி தினகரன் வெளியில் வந்தார். வெளியில் வந்ததுக்கப்புறம் அம்மாவுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தார். அமமுகன்ற ஒரு கட்சியை எதுக்காக வந்து ஆரம்பித்தார்? சின்னம்மா வருவாங்க, வழி நடத்துவாங்க. ஆனால் டிடிவி அண்ணன் ஆரம்பித்தது அந்த அம்மாவுக்கு பிடிக்கல. உன்னை யார் ஆரம்பிக்க சொன்னா? வெளியில் ஆரம்பிச்சுன்னா எப்படி நீ அங்கே உள்ளே போவ அப்படின்னு சொல்லி அந்த அம்மா வந்து டாக்டிக்கலாக யோசிச்சா. அப்படி யோசிக்கிறப்ப அதனால் அந்த அம்மா அந்த பொதுச் செயலாளர் பதவிக்கு, அந்த இடத்துல இருந்த அந்த பொதுச் செயலாளர் பதவிக்கு அந்த அம்மா கடைசி வரைக்கும் வரல. வராதனால என்ன பண்ணிட்டாப்புல, சரி இனிமேல் வராது, நம்மளே தனியாக நடத்திக்க வேண்டியதான்னு சொல்லி இடையில இறங்கி நிறைய அரசியல் பண்ணாப்புல. இத்தனை நாள் வரைக்கும் எடப்பாடியை ஒழிக்காமல் விட மாட்டேன் அப்படின்னு சொன்ன மனுஷன் திடீர்னு எடப்பாடியை முதலமைச்சர் ஆக்காமல் விட மாட்டேன், நான் வந்து எடப்பாடியை முதலமைச்சராக பார்த்துட்டேன், என் கண்ணை நான் தூங்குறதுக்காக அனுமதிப்பேன் அப்படின்ற மாதிரி நிறைய அந்த வசனமெல்லாம், இவர் அண்ணன் கூப்பிட்றதும் அவர் தம்பின்னு கூப்பிட்றதும், நாங்கள்லாம் ஒரே இதில் பங்காளி சண்டைன்றதும் நிறையா போச்சு. அது என்ன ஒரு அவங்களுக்கு ஒரு பயங்கர அட்வான்டேஜ். ஏன் முதல்ல பாஜக டிடிவி அண்ணன் பிடிச்சாங்கன்னா அந்த சைடில் அவங்களுக்கு செல்வாக்கு ஜாஸ்தி. அந்த செல்வாக்கு சதராமல் நமக்கு வரணும், ஒரு வாக்கு கூட வெளியில் போயிடக்கூடாது அப்படின்றதுல அவங்க குறியாக இருந்ததுனால
ஐயாவை கஷ்டப்பட்டு இழுத்து போட்டு ஒட்ட வச்சு இப்போ ஒரு மாதிரியாக ஒரு கூட்டணியை உருவாகியிருக்கா. இந்த கூட்டணி உண்மையில் டிடிவி அண்ணனும் வந்து பயங்கரமாக ஃபீல் பண்ணாப்புல. என்ன ஃபீல் பண்ணாப்புலன்னா, கண்டிப்பாக நம்மளை தாண்டி வெளியில் வேறு யாருக்கு ஓட்டு போட மாட்டான். ஏன்னா ஐயா ஓபிஎஸ் ஒரு கட்சியாக கிடையாது, அவரை நம்பி எவனும் போக மாட்டான். சின்னம்மாவும் பேசாமல் தான் இருக்கிறாங்க. ஆனால் இப்போ என்ன திடீர்னு ஒரு பயம் வந்துருச்சுன்னா, இந்த அம்மா கட்சி ஆரம்பிக்கிற நியூஸு எப்படி அங்கே போயிருக்கான், ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே போயிருக்கான், ஐடியா இருக்கிறப்பயே போயிருக்கான். அங்கனக்குள்ளேயே டிடிவி அண்ணனுக்கு திடீர்னு வந்து ஃபயர் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஏன் ஃபயர் ஆரம்பிச்சிச்சுன்னா, நாம் ஒரு சைடு நிற்கிறோம், ஒருவேளை இவங்க 2 பேரும் இன்னொரு சைடில் நம்மளை எதிர்த்து நிற்கிறாங்க. ஏன்னா அவங்க கண்டிப்பாக ஐயா எடப்பாடியார் அதிமுகவை எதிர்த்தும் கிடையாது, எடப்பாடியாரை எதிர்த்து நிற்கிறார். யார் வந்து அசிங்கப்படுத்தினாலோ, யார் வந்து துரோகம் பண்ணாங்களோ, யார் அவமானப்படுத்தினாலோ, யார் ஏமாத்தினாலோ அவங்களுக்கு எதிராக அப்படித்தான் வந்து அவங்க அதை கன்சிடர் பண்ணுவாங்க. இதை வந்து அதிமுகவுக்கு எதிராக அப்படின்னு அதிமுகவுக்கு எதிராக இருந்தால் எதுக்கு இவங்களை வெளியில் எடுத்து அண்ணன் இத்தனால என்ன ஸ்டாண்டில் இருந்தார்? அண்ணன் அது அதிமுக ஒருவேளை உங்களுக்கு அந்த உணவு இருந்தால் நீங்கள் அந்த தனியாக கட்சியை ஆரம்பிச்சிருப்பீங்களா, இல்லை தனியாக நீங்கள் நின்று போட்டி போட்டிருப்பீங்களா? அப்போ நீங்கள் போட்டி போட்டப்ப ஏன் உங்களுக்கு இது அதிமுகன்ற நினப்பு வரல? இப்போ உங்களை உள்ளே சேர்த்துக்கிட்டாங்க, அதனால உங்களுக்கு எடப்பாடியார், அதாவது எடப்பாடியாரை பார்க்குறப்ப வேட்டி சட்டை போட்ட ஜெயலலிதா அம்மா மாதிரி உங்களுக்கு இருக்குது. நீங்கள் என்ன வேணாலும் சொல்லலாம் சார், நீங்கள் அதை பற்றி ஒன்றும் இல்லை, அந்த மீசை ஏற்றுட்டு அப்படியே ஜெயலலிதா மாதிரியே ஐயா எடப்பாடியார் இருப்பார் சொல்லலாம், நீங்கள் என்ன வேணாலும் சொல்லலாம், அது உங்கள் இஷ்டம். ஆனால் அவங்களுக்கு அவங்க என்ன கேட்டாங்க, உங்களை மாதிரி கூட்டணிக்கு இது கேட்டாங்களா, இல்லை எனக்கு இத்தனை சீட்டு வேணும் கேட்டாங்களா, இல்லை கண்டிஷன் போட்டாங்களா, வேறு ராஜ்யசபா சீட்டு வேணும் என்னைய கொண்டு போய் எப்படியாச்சும் உட்கார அந்த மாதிரிலாம் ஓரமாக ஒரு இடம் கொடுங்கன்னு அதுக்கு ஒத்துக்க. நீங்கள் வந்து இப்போ போனீங்களே ஐயா தேவர் பூஜைக்கு போனீங்களே, கூட போனப்போ யாரையெல்லாம் கூட்டிகிட்டு போனீங்க? அப்படி கூட்டிகிட்டு போனப்போ அவங்களுக்குள்ளே உட்காந்து நீங்களாம் என்ன பேசுனீங்க? நீங்கள் என்ன சொன்னீங்க அந்த இடத்துல உட்காந்துக்கிட்டு? இல்லை ஒரு ஞாபகப்படுத்தி பாருங்கள், நாங்கள் மீட்போம், நாங்கள் தான் ஒரிஜினலு, அங்கே இருக்கிற துரோகத்துக்கு நாங்கள் கண்டிப்பாக பதில் சொல்லுவோம். அன்னைக்கு யாரை பார்த்து சொன்னீங்க? யார் ஆர்பி உதயகுமாரனை பார்த்து சொன்னீங்களா, இல்லை செல்லூர் ராஜனை பார்த்து சொன்னீங்களா, இல்லை கடம்பூர் ராஜனை பார்த்து சொன்னீங்களா, இல்லை சிவி சண்முகன் அவரை பார்த்து ஏதாச்சும் யாரை பார்த்து நீங்கள் சொன்னீங்க? அன்னைக்கு ஐயா தானே எடப்பாடியார் தானே பொதுச் செயலாளர், வேறு யாரும் கிடையாது. இல்லை அன்னைக்கு மட்டும் உங்களுக்கு அதிமுக அதை பார்க்குறப்ப அதிமுக மாதிரி தெரியல, ஏடிமுகன்னு சொன்னது யார்? எடப்பாடி திராவிட முன்னேற்ற கழகம்னு சொன்னது யார்? அந்த அதிமுகவில் அண்ணாவை எடுத்துட்டு அமித்ஷாவை போட்டாங்கன்னு சொன்னது யார்? இது எல்லாம் எல்லாத்தையும் எடுத்து விட்டு இப்போ அதை அவர் தான் சொல்லி கொடுத்து எல்லாத்தையும் டெவலப் பண்ணி வச்சிருந்தது, கண்டுபிடிச்சவரே அவர் தான், இன்வென்ட்ரு. அந்த பேட்டன் ரைட்டுக்கு சொந்தக்காரர் டிடிவி அண்ணன் தான். ஆனால் அந்த டிடிவி அண்ணன் இன்னைக்கு என்ன சொல்கிறாரு? ஜெயலலிதாவோட தொண்டர்களை துண்டாடி வேட்டையாட பார்க்குறாங்க, திமுகன்ற தீய சக்தியோட கூட்டு சேர்ந்துக்கிட்டு ஜெயலலிதாவோட இதை அழிக்க பார்க்குறாங்க, பெருமை அவங்களோட அந்த ஜெயலலிதானால பதவியில் இருந்து சுகத்தை அனுபவிச்சவங்க சுய லாபத்துக்காக இன்னைக்கு அந்த பக்கம் போய் நிற்கிறாங்க. ஏமாந்துடாதீங்க. அதான் அவங்க சசிகலா அம்மா கட்சி ஆரம்பித்ததை யாரும் நம்பாதீங்க, கட்சி ஆரம்பித்தா கூட யாரும் நம்பாதீங்க, போகாதீங்க. ஏன் போகாது? என் மேலே நம்பிக்கை உள்ளவங்க வாங்கன்னு தானே சொல்லணும். நீங்கள் நான் தான் உங்களுக்காக இத்தனை நாளாக உட்காந்து போகிறானே, அன்னை என்னைக்கு அங்கே போய் கூட்டணி வச்சாரோ அன்னைக்கே உள்ளுக்குள்ளே எல்லாமே உடஞ்சி போச்சு. எதுக்காக தெரியுமா? டிடிவி அண்ணனோட இருந்தாங்க, பழனிசாமி ஐயா செஞ்ச துரோகம், அது துரோகம் தான் அப்படின்னு நம்பினவங்க தான் இங்கே போனாங்க. இவர் அதிமுகவுக்கு உண்மையாக இல்லை, கட்சியை வந்து இவருக்கு வந்து கவலையே இல்லை, அவரை பற்றி மட்டும்தான் கவலை. அம்மாவோட அந்த அம்மா உருவாக்குனதோ, எம்ஜிஆர் உருவாக்குனதோ, அம்மா உருவாக்குனதோ, அவங்க செஞ்சு வச்சுட்டு போனது எதை பற்றி அவங்களுக்கு எந்த கவலையும் கிடையாது. இதை வந்து ஒரு அடமான பொருளாகத்தான் பார்க்குறாங்களே தவிர இதை ஆக்கி வச்சுட்டு போனாங்கல்ல, இதை அப்படி அவங்க பார்க்கவே இல்லை. அதிமுக ஒரு அடமான பொருளாகத்தான் ஐயா எடப்பாடியை பார்த்து அப்படின்னு நினச்சவங்க மட்டும்தான் டிடிவி அண்ணன் பின்னாடி நின்னாங்க, ஓபிஎஸ் அண்ணன் பின்னாடி நின்னாங்க, சசிகலாமா பின்னாடி நிற்கிறவங்களும் அவங்க தான். மூத்தவங்களை சொல்கிறேன், அவங்கள பிடிச்சி போகிறவங்க வேறு. அப்போ எடப்பாடி ஐயா பின்னாடி நிற்கிறவங்க, எடப்பாடியார் என்னவோ அதே மாதிரியான எண்ணம் இருக்கிறவங்க அந்த பக்கம் நிற்கிறாங்க அப்படின்றது இந்த பக்கம் நிற்கிறவங்களோட எண்ணம். அதைத்தான் அவங்களும் சொல்ல. இன்னைக்கு அதெல்லாம் நீங்கள் பார்க்கக்கூடாது. அவர் எடப்பாடியார் இத்தனை நாள் வரைக்கும் இதை நான் புரிஞ்சிக்காத தத்தியாக இருந்தேன், என் அரசியல் அறிவு இல்லாமல் இருந்தேன், எடப்பாடியாரோட அந்த தொலைநோக்கு பார்வை எனக்கு தெரியாமல் போயிடுச்சு, என் கண்ணு குருட்டுத்தனமாக யோசிச்சிருச்சு, அப்படி ஏதாவது சொல்லுங்க. அதையெல்லாம் எதுவும் சொல்லாமல் திடீர்னு எடப்பாடியார் தான் எல்லாம் அப்படின்னா எப்படி ஏற்றுக்குவாங்க? உங்களுக்கு வேணும் அப்படின்றது. இப்போ அண்ணனுக்கு ஏன் இவ்வளவு கஷ்டம் அப்படின்னா, அண்ணனால் அதை தாங்கிக்க முடியலை.
ஏன்னா இப்போ ஒன்றா இருந்தாத்தான் அது ஏதோ ஓரளவுக்கு அவங்களுக்குள்ள பிரயோஜனப்படும், மெட்டீரியலைஸ் ஆகும் எலெக்ஷன் அப்போ. ஒருவேளை அது உடஞ்சி 2ஆவோ 3ஆவோ பிரிஞ்சு போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் இதை கூப்பிட்டு வச்சு அண்ணனுக்கு அந்த இடத்துல மரியாதை இல்லாமல் போயிடும். மறுபடியும் வெளியில் வர முடியுமா? கூட இருக்கிறவன் ஏற்றுப்பானா? இப்போ ஐயா ஓபிஎஸை பற்றி என்ன பேசுகிறாங்களோ அதே தான் நாளைக்கு அண்ணன் டிடிவி கூட இருக்கணும்னு பேசுவா. உங்கள் சௌரியத்துக்காக, உங்கள் சுய லாபத்துக்காக, உங்களோட தனிப்பட்ட ஆதாயத்துக்காக எங்கள் எல்லாரையும் உங்கள் பின்னாடி இழுத்த எழுப்புக்கெல்லாம் தெரிய வச்சிங்கல்ல, கேட்பாங்க இல்லை. இப்போ அதெல்லாம் அண்ணனுக்கு ஒட்டிக்கி நிற்கிது. அதனால தான் அண்ணன் பதறாரு. இதான் ஐயா ஓபிஎஸ்கிட்டையும் சொல்லி பார்த்துருக்கிறார். இங்கே பாருங்கள், அவங்க வருவாங்க, ஆரம்பிப்பாங்க, உங்களை வந்து மேலே ஏற சொல்லுவாங்க, தயவு செய்து மேடையை மட்டும் ஏறிடாதீங்க அப்படின்னு கேட்டதுக்கு அவர் என் கூட அவருக்கு பழசு ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததெல்லாம் ஞாபகம் இல்லைன்னாலும் போன வருஷம் நடந்தது ஞாபகம் இருக்குமா இருக்காதா? என்னென்ன பண்ணி என்னை கூட்டிகிட்டு போய் இந்த பக்கம் என் கூடயும் பேசிக்கிட்டு அந்த பக்கம் செங்கோட்டையன் கூடயும் பேசிக்கிட்டு கடைசியில் 2 பேரையும் தனித்தனியாக பிரித்து விட்டு நீங்கள் மட்டும் ஓடி போய் கட்டி பிடிச்சிக்கிட்டு கட்சியில் ஜாயின் பண்ணிட்டீங்கல்ல. நீங்கள் எல்லாம் நல்ல பேர். நான் எவ்வளோ தூரம் இறங்கி போனேன், போனியே என்னை கூட்டிகிட்டுனாலும் போனியா? அவங்க நினப்பு. நான் என்ன உங்ககிட்ட கேட்டேன், உங்கூடையே சேர்ந்து உங்கூடையே உட்கார்ந்துடுறேன், கடைசி வரை அவங்களுக்குள்ளே உட்கார்றதுக்கு ஒரு இடம் தானே கேட்டேன். அதுக்கு ஏற்பாடு பண்ணாமல் என்னையை ஏறி மிதிச்சிங்கல்ல. அவர் அதனால் வந்து அதுக்கு வந்து பதில் சொல்கிற மாதிரி தெரில. அதாவது இப்போ நீ சொல்லு, கண்டிப்பாக எனக்கு சொல்லியே ஆகணும், நீ போக மாட்டியல்ல, எனக்கு தெரியும் நீ போக மாட்ட அப்படின்னு அவர் எவ்வளோ சொன்னாலும் வாயை திறக்காமல் பேசாமல் இருந்திருக்க. உடனே அங்கேயும் இதுவும் போய் ஏமாற்ற ஆரம்பிச்சிருச்சு, இதுவும் வந்து அந்த தீய சக்தியோட கூட்டு போட ஆரம்பிச்சிருச்சு. அவருக்கு அவரோட அந்த டீலுக்கு ஒத்து வராதவங்க எல்லாருமே தீய சக்தி தான். அவருக்கு அதிமுகவுக்கு எதிராக செயல்படுறவங்க தான், அம்மாவுக்கு எதிராக செயல்படு. இதுதான் பிரச்சனை. இப்போ என்ன பிரச்சனைனா அவருக்கு கிடைக்க வேண்டியதை அவருக்கு கிடைக்க விடாமல் இடையில வேற ஒரு இடத்துல வாய்க்காலை வெட்டி இந்த பக்கமாக இந்த அவங்க சைடுக்கு தண்ணி, அவங்க வயலுக்கு தண்ணி பாய்ச்சறதுக்கு அவங்க தயாராகிட்டார். அது அவருக்கு பிடிக்கல. முழுசாக பங்கு பிரிஞ்சிச்சுன்னா நமக்கு உண்டான மரியாதை குறைஞ்சிடும் அப்படின்றது அவருக்கு இப்போ கொஞ்சம் பதட்டமாக இருக்குது. ஆனால் இதெல்லாம் வந்து இப்போ கட்சி ஆரம்பித்ததுக்கப்புறம் இதுக்கு முன்னாடியே பேசாமல் இருக்கலாம். இப்போ அவங்க சீட்டே தர வேண்டாம், நான் உன் கூட வந்து உனக்கு ஆதரவு மட்டும் தரேன்னு சொன்னால முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் அங்கே பன்னீர்செல்வமும் நான் சின்னம்மாவுக்கு ஆதரவு தரேன் அப்படின்னா அதுவும் க்ளோஸு. சார் இதெல்லாம் என்னத்தை பண்ண போகுது, இதனால் என்ன பெரிய டிஃப்ரென்ஷியேட் வரப்போகுது, அதெல்லாம் ஒரு சேஞ்சு வராதுன்னு நினைக்கிறவங்களுக்கு அங்கே இருக்கிற சூழ்நிலை பற்றி தெரியாது. இதை பற்றி நல்லா தெரிஞ்சவர் ஐயா எடப்பாடி, இவர் டிடிவி தான். எடப்பாடியாருக்குமே ரொம்ப நல்லா தெரியும். அதனால தான் ஓகே பரவாயில்ல ஒன்றையாவது நம்ம வச்சுக்கோன்னு சொல்லி அண்ணனை தூக்கி கொண்டு போய் பக்கத்தில் வச்சுக்கிட்டாரு. ஆனால் அந்த பக்கம் ரெட்டக்குள துப்பாக்கி இப்போ மூக்குக்கு முன்னாடி 2 ஓட்டலையும் ஏறி வச்சு அழுத்தவா ட்ரிகரா அப்படின்ற மாதிரி கேட்குது. அழுத்துவாங்களா இல்லை, ஆனால் அழுத்துனாங்கன்னா தெரிச்சிடும். அதை எப்படி தபாலிக்க போகிறாப்புல அப்படின்றது மட்டும்தான் தெரியல. பார்ப்போம். நன்றி.